கையில் ஒரு பெரிய ஈட்டி வைத்திருந்தாரு. தலையில் ஒரு பெரிய வெண்கல ஹெல்மெட் போட்டிருந்தாரு. உடம்பு முழுவதும் போர்க்கவசத்தை மாட்டியிருந்தாரு. அடுத்து தாவீது யாருன்னா, இஸ்ரேல் நாட்டில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு சிறு இளைஞன். அவர் நல்லா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பாரு, நல்லா பாட்டு பாடுவாரு, பார்க்கவே அழகாக இருப்பாரு. தாவீதுக்கு 7 அண்ணன்கள் இருந்தாங்க. இதுல 3 அண்ணன்கள் அந்த நாட்டு ஆர்மி சோல்ஜர்ஸாக இருந்தாங்க. சரி, இப்ப நம்ம கதைக்கு போவோம். இஸ்ரேலுக்கும் பெலிஸ்தியருக்கும் எப்பவுமே சண்டை நடந்துகிட்டே இருந்துச்சாம். ஒரு முறை சவுல் இஸ்ரேலின் முதல் அரசனாக இருக்கும் காலத்தில் இஸ்ரேலையும் பெலிஸ்தியரும் யுத்தம் புரிய எதிரெதிரே இருந்த 2 மலையடிவாரத்தில் கூடினாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் தாவீது அப்பா ஈசாய் தாவீதை கூப்பிட்டு, உன்னுடைய அண்ணன்கள் யுத்தம் நடக்கின்ற இடத்திற்கு போயிருக்கார்கள், அங்கே போய் அவர்கள் நல்லா இருக்காங்களா விசாரிச்சுட்டு வா என்று அனுப்பினார். தாவீது கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டு யுத்தம் நடக்கின்ற இடத்திற்கு போய் அவனுக்கு அவங்க அண்ணன் நல்லா இருக்காங்களா விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் திடீரென்று ஒரு சத்தம். என்னன்னா, கோலியாத் என்கிற பெலிஸ்திய வீரன் இஸ்ரேல் கிட்ட சவால் விட்டுக்கிட்டு இருந்தாரு. என்ன சவால்னா, இஸ்ரேல் மக்களில் நீங்கள் ஒருவரை தேர்ந்தெடுங்கள். அவன் என்னோடு யுத்தம் பண்ணி என்னை வென்று விட்டான் என்றால் நாங்கள் உங்களுக்கு அடிமைகளாக இருப்போம். நான் வென்று நான் அவனை கொல்வேனாகி நீங்கள் எங்களுக்கு அடிமைகளாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். இதை கேட்ட சவுல் ராஜா மற்றும் இஸ்ரேல் மக்கள், இஸ்ரேல் வீரர்கள் அனைவரும் கலங்கி போனார்கள். தாவீது சவுல் ராஜாவிடம் வந்து, இவன் நிமித்தம் யாரும் கலங்க வேண்டாம், நான் போய் அவனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். அதற்கு சவுல், உன்னால் அவனுடன் சண்டை போட முடியாது, நீயோ இளைஞன், அவன் சிறு வயதிலிருந்தே யுத்த வீரன் என்றான். அதற்கு தாவீது, அப்படியல்ல, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த தேவன் இந்த பெலிஸ்தியரின் கைக்கும் தப்புவிப்பார் என்றான். உடனே சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோடு இருப்பார் என்று சொல்லி தாவீதுக்கு யுத்த விடைகளை போட்டுவிட்டார். தாவீது அது பழக்கமில்லாததால் ஏற்றுக்கல. தன் தடியை கையில் பிடித்து கொண்டு ஆற்றில் இருந்த 5 கூழாங்கற்களை எடுத்துக்கிட்டு ஆற்றில் இருந்த 5 கூழாங்கற்களை பையில் போட்டு வச்சுக்கிட்டு கவனை எடுத்துக்கிட்டு பெலிஸ்தியரை நோக்கி புறப்பட்டார். பெலிஸ்தியர் தாவீது தன் கையில் தடியை வைத்திருந்ததை பார்த்ததும், தடியுடன் வருகிறாயே, நான் என்ன நாயா? இன்றைய தினம் நான் உன்னை கொண்டு வானத்து பறவைகளுக்கும் காட்டு விலங்குகளுக்கும் இரையாக்குவேன் என்றான். தாவீது பெலிஸ்தியரை பார்த்து, பட்டயத்துடன் வாளோடும் ஈட்டியோடும் என்னிடம் வருகிறாய், நானோ நிகழ்ந்த இஸ்ரவேலின் படைகளின் ஆண்டவர் பெயரால் வருகிறேன். நான் உன்னை கொண்டு வானத்து பறவைகளுக்கும் காட்டு விலங்குகளுக்கும் இரையாக்குவேன் என்றான். அப்போது கோலியாத் தாவீதை நோக்கி எழுந்து வர ஆரம்பித்தார். உடனே தாவீது கோலியாத்தை நோக்கி ஓடி கையில் இருந்த கல்லை எடுத்து சுழற்றி கோலியாத்தை நோக்கி எறிந்தார். அந்த கல் நெற்றியில் பட்டு முககுப்புற விழுந்தான். தாவீது தன் வாளை எடுத்து கோலியாத்தின் தலையை வெட்டி எடுத்தான். இதை பார்த்த பெலிஸ்தியர்கள் அனைவரும் பயந்து ஓடினார்கள். இவ்வாறு தாவீதை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு மாபெரும் வெற்றியை கொடுத்தார். இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, முதலாவது தாவீது ஒரு சின்ன பையன்தான், ஆனா அவ்வளோ பெரிய வீரனை வென்று வீழ்த்தினாரு. காரணம் கடவுள் மேல ரொம்ப பக்தியா இருந்தாரு. கடவுள் எந்த சூழ்நிலையும் தன்னை கைவிட மாட்டாங்கிறத நம்பிக்கை அவருக்கு
தமிழ் வந்து என்ன செய்யணும்